Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 90000 பட்ஜெட்ல சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு PC build தான் பண்ண போறோம். சோ இந்த 90000 பட்ஜெட்ல நம்மளால 4K ரெசல்யூஷன்ல கூட அல்ட்ரா செட்டிங்ஸ்ல கேம் ப்ளே பண்ண முடியும் playable FPSல. ஆனா 2K ல 1440p ரெசல்யூஷன்ல ரொம்ப சுலபமா எல்லா கேம்ஸுமே நல்ல FPSல நம்மால கேம் ப்ளே பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஒரு PC build தான் இந்த பட்ஜெட்ல பண்ண போறோம். சோ வாங்க இப்ப ஆரம்பிக்கலாம். So இந்த PC build-க்கான CPU நான் இங்க i5 ஓட 12400F அதாவது இன்டலோட 12th gen தான் சூஸ் பண்ணிருக்கேன். இந்த 12th gen சூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசனே feature proof plus இதோட மதர்போர்டு தான். இந்த பில்ட நம்மளால 13th genல i9 ப்ராசஸர் வரைக்கும் கூட நம்மளால அப்கிரேட் ஆக முடியும். அந்த அளவுக்கு feature proof-ஆ தான் இந்த PC build பண்ணிருக்கோம் with DDR5 Ram ஓட. So இந்த CPU பத்தி பார்த்தோம்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு 6 core 12-thread CPU, 18MB ஸ்மார்ட் கேஷ் இருக்கு, up to 4.4 GHz வரைக்குமே இதோட clock speed இருக்கு. So இது ஒரு நல்ல CPU தான். நாம இங்க 1080p ல கேமிங் பண்ண போறது இல்ல, 2K 4K ல தான் கேமிங் பண்ண போறோம். இந்த ப்ராசஸரால 1080p விடையுமே 2K 4K ல இன்னும் நல்லாவே சப்போர்ட் கொடுக்க முடியும். ஏன்னா ஹையர் ரெசல்யூஷன்ல நம்ம கேமிங் பண்றோம்னா அதோட லோட் அதிகமா கிராபிக்ஸ் கார்டு சைடுல தான் போகும், CPU சைடுல இருக்காது. அது லோ ரெசல்யூஷன்ல நம்ம கேமிங் பண்றோம்னா நம்மளோட லோட் அதிகமா CPU சைடுல தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த PC build-ல 2K இல்லைனா 4K ல கேமிங் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதோட பெஞ்ச்மார்க் எல்லாமே நான் காட்டுறேன், அப்போ பாருங்க உங்களுக்கு புரியும். அப்புறமா மதர் போர்டு. இந்த PC build-ல இந்த மதர் போர்டு கூட ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் இருக்கு. இங்கே நம்ம சூஸ் பண்ணிருக்க மதர் போர்டு ஜிகாபைட்டோட B760 Aros Elite மதர் போர்டு தான் சூஸ் பண்ணிருக்கோம். இது உண்மையிலே இந்த பட்ஜெட்ல ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மதர் போர்டு தான் நான் சொல்லுவேன். இந்த மதர் போர்டு பற்றி பார்த்தோம்னா இது DDR5 மதர் போர்டு, அதுவும் இல்லாமல் அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து 13th gen 12th gen எல்லாமே சப்போர்ட் ஆகும். இதுக்கு அப்புறமா கூட பயோஸ் வேணும்னா அப்டேட் பண்ணால் போதும். அப்புறமா இதில் PC Gen 4 சப்போர்ட் இருக்கு, கிராபிக்ஸ் கார்டுக்கு சப்போர்ட் இருக்கு, ஸ்டோரேஜ் NVMe-க்குமே PC Gen 4 சப்போர்ட் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்டா இதுல 14 VRMs கொடுத்திருக்காங்க. இதுல 14 VRMs கொடுத்திருக்கனால நம்மளால 13th genல i9 ப்ராசஸருக்குமே இதுல போட்டா ஈஸியா சப்போர்ட் ஆகும், எந்த பிரச்சனையும் இருக்காது. சோ அந்த அளவுக்கு இது ஒரு கேப்பபிளான நல்ல மதர் போர்டு தான். இதோட பிரைசிங் கூட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு, 60,000 இருந்து 17,000க்குள்ளே தான் இருக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த மதர் போர்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம் DDR5 ரேம்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமேனு. இப்போ அதோட ப்ரைஸ் எல்லாமே ட்ராப் ஆகிருக்கு, நான் அதையுமே காட்டுறேன். அப்புறமா கிராபிக்ஸ் கார்டுமே ரொம்ப முக்கியம் தான். இந்த மதர் போர்டுக்கு அப்புறமா இந்த கிராபிக்ஸ் கார்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இந்த PC build இருக்க போகுது. ஸோ இந்த PC build-க்கு நான் சூஸ் பண்ணியிருக்க கிராபிக்ஸ் கார்டு AMDயோட 6750 XT தான். இந்த 6750 XT எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுன்னா RTX 3060 Ti-க்கு மேலே RTX 3070 Ti-க்கு கீழே இந்த ரெண்டுக்குமே மிடில் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கிராபிக்ஸ் கார்டு தான் இது. RTX 3070 Ti அளவுக்கு பெட்டராகவும் இருக்காது, அதே வேளையில் RTX 3060 Ti விடையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த கிராபிக்ஸ் கார்டு ஃபுல்லாகவே கேமிங்காக மட்டும்தான். நீங்கள் எடிட்டிங் பண்ணுறதா இருந்தால் இந்த கிராபிக்ஸ் கார்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது, ஆனால் கேமிங்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இது 12GB VRAM இருக்கிற கிராபிக்ஸ் கார்டு. இதோட ப்ரைஸிங் இப்போ 40,000 கிட்ட இருக்கு. கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டான கிராபிக்ஸ் கார்டாக தான் இருக்கு. ஏன்னா 6700 XT நம்மளால இப்போ 32,000க்கே வாங்க முடியும். இதோட பிரைசிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ப்ரைஸ் ஸ்டாப் ஆகிறதுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த கேமிங்கில் இந்த கிராபிக்ஸ் கார்டு உண்மையிலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். நான் பெஞ்ச் மார்க்கில் காட்டுறேன், 2K 4K 1080p எல்லா ரெசல்யூஷனுக்கு பெஞ்ச் மார்க்கையுமே இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ அப்புறமா இந்த PC build-க்கான கேபினெட் நான் இங்கே கேலக்ஸோட Revision 5 தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேபினெட் பற்றி நம்ம ஆல்ரெடி நம்மளோட PC build வீடியோவில் எல்லாம் பார்த்துருக்கோம். இது உண்மையில ஒரு டீசெண்டான நல்ல கேபினெட் தான். முன்னாடி சைடில் மெஷ் பேனலில் 3 இன்டாக்ட் ஃபேனும் பின்னாடி சைடில் ஒரு எஸ்எஸ் ஃபேனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் ஃப்ளோவுக்கு நல்லாவே இருக்கும். நம்ம கேபினெட்டில் எந்த ஃபேன்ஸுமே அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. PSU ஷோடு கொடுத்துருக்காங்க. அப்புறமா RGB கண்ட்ரோலையுமே இந்த கேபினெட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா USB 3.2 சப்போர்ட்டுமே இருக்கு. இந்த கேபினெட்லேயே வெர்டிகலாக கிராபிக்ஸ் கார்டை மவுண்ட் பண்ண வேண்டிய மவுண்டையுமே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா இந்த கேபினெட்டோட பிரைசிங் 3500 இருந்து 3800 குள்ள தான் இருக்கும். இந்த பிரைஸ் ரேஞ்சில யாருமே வெர்டிகல் மவுண்டிங் RGB கண்ட்ரோல் எதுவுமே இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. இதுல அதுவும் கொடுத்து 4 ஃபேன்ஸையும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. உண்மையிலே இந்த பட்ஜெட்ல நல்ல கேபினெட் தான். அப்புறமா பவர் சப்ளை. இந்த பில்டுக்கு நான் நல்ல குவாலிட்டியான பவர் சப்ளை தான் சூஸ் பண்ண போறேன். நான் ரொம்ப பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, 1000 வாட் 850 வாட் எல்லாம். ஸோ நான் இங்க 750 வாட் தான் சூஸ் பண்ணிருக்கேன். இங்க 750 போறதாலே தான் ரொம்ப குவாலிட்டியான ஒரு நல்ல பவர் சப்ளை தான் சூஸ் பண்ணிருக்கேன். NCXோட C750 இந்த பவர் சப்ளை தான் சூஸ் பண்ணிருக்கேன். தேவையான எல்லா ப்ரொடக்ஷனுமே கொடுத்துருக்காங்க, ஓவர் ப்ரொடக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன். அப்புறமா இந்த பவர் சப்ளையோட கேபிள்ஸ் கூட ரொம்ப குவாலிட்டியா இருக்கும், நல்ல பிரைடடான ஸ்ட்ராங்கான குவாலிட்டியான கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா செமி மாடுலர் பவர் சப்ளை. ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட் கூட இந்த பவர் சப்ளை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பில்டுக்கு இதுவே போதுமானது தான். நம்ம இங்க i3 12400 யூஸ் பண்றதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது பவர் சப்ளைல. ஏன்னா டோட்டலா இந்த பில்டுக்கு
600 வாட்லேருந்து 650 வாட் வரைக்கும் தான் பவர் சப்ளை தேவைப்படுது. நான் இங்கே 750 சூஸ் பண்ணியிருக்கனால எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதோட ப்ரைஸிங் 5800 இருந்து அப் டு 7800 வரைக்குமே போகும். இப்போதைக்கு இதோட ப்ரைஸிங் 5900 இருக்கு. ஸோ அதான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா ரேம். ஸோ நாம இங்கே DDR5 மதர்போர்டை சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நினைக்கலாம் DDR5 RAM எல்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு. ஆனால் இப்போ அதோட ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப ட்ராப்பாக இருக்குது. டூஷல்லையும் ஏடைட்டாலையுமே ரெண்டுலேயுமே சேம் ப்ரைஸிங் தான் இருக்குது. நான் இங்கே ஏடைட்டாவை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் ஏடைட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது. அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். 4800 MHz RAM. ஸோ இதுவே இப்போதைக்கு போதுமானது தான். ஏன்னா இதோட ப்ரைஸிங் 2500 தான் இருக்குது. ஸோ 2500 நம்ம DDR4 போனால் கூட 3600 MHz தான் கிடைக்கும். ஸோ இது ஓகேபிளாக தான் தெரியுது. இதில் இருக்க ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா ஹையர் ஃப்ரீக்வன்சினா ஹையர் லேட்டன்சி இருக்கும். இது CL14 RAM இருந்தாலும் ஓகே தான் நம்ம கேமிங் பண்ணுறதுக்கு. நம்ம ஃபியூச்சரில் இனிமேல் 13 ஜெனுக்கு அப்டேட் ஆனால் கூட நம்ம ரேமை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை இருக்காது. இங்கேயும் நாம டூவல் சேனலாக யூஸ் பண்ண போகிறோம். 8x2 16GB. இந்த புல்ட்டில் சூஸ் பண்ணிக்க மதர்போர்டில் 4 RAM ஸ்லாட் இருக்கிறதுனால நீங்கள் ஃபியூச்சரில் கூட தேவையான அளவுக்கு நீங்கள் ரேமை அப்டேட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஸ்டோரேஜ். நாம இங்கே 4K 2K ரெசல்யூஷன் எல்லாம் கேம் பிளே பண்ணுற மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு PC பில்டை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உண்மையில் ஒரு பீஸ்ட் பிசின்னு தான் சொல்லலாம். இந்த PC பில்டை பண்ணிட்டு நம்ம 500GB எல்லாம் போனால் நல்ல ஐடியாவாக இருக்காது. நான் இங்கே 1TBயோட NVMe தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏரேட்டாவோட Legend 710. இது ஒரு Gen 3 NVMe தான். நம்ம கேமிங் பண்ணுறதுக்கு Gen 3 ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. எடிட்டிங் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் Gen 4 போகிறத ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நான் இங்கே ஏரேட்டாவோட Legend 710 தான் சூஸ் பண்ணியிருக்கேன். 1TB சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸிங் 4500 தான் இருக்குது. இதோட ப்ரைஸிங் ரொம்ப நாளாகவே 4500 அப்படியே தான் இருக்குது. குறையவும் இல்லை கூடவும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த பில்டுக்கு நான் இதுதான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஓவராலாக இந்த PC பில்டோட பட்ஜெட் எவ்வளோ வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 89,500 தான் வந்திருக்கு. ஸோ இந்த PC பில்டோட ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாகலாம், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம், சம்டைம்ஸ் கம்மியாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த PC பில்ட் பண்ணுறதுக்கு 87,000 92,000 இதுக்குள்ளே தான் எப்போவுமே இருக்கும். ப்ரைஸிங் கொஞ்சம் ஏறி இறங்கி இருந்தாலுமே இந்த பட்ஜெட்டில் நம்மளால் 4K ரெசல்யூஷனில் கூட கேம் பிளே பண்ண முடியுது. நீங்கள் மேபி நினைக்கலாம் 4K மானிட்டர்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். 4K எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் 2K மானிட்டர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. நம்மளால் 20,000 28,000 கூட 2K ரெசல்யூஷன் மானிட்டர் வாங்க முடியும். ஏசர் நிட்ரோவில் அவைலபிளாக இருக்குது. இங்கே கேமிங் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக அந்த மானிட்டர் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த பார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கேம் பிளே பண்ணால் நம்மளால் எவ்வளோ FPS அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நான் இப்போ பெஞ்ச் மார்க்கை காட்டுறேன். Shaking underneath, trying to take me alive. Get ready for the fallout. Can't stop me now. I got no rival. I'ma fight my way through the blood and pain game of survival. Any time or place, watch 'em run away. I got none. I'll be standing on my own, never gonna take my throne. I got
ஸோ இப்போ எல்லாருமே இந்த பிசி பில்டோட பெஞ்ச் மார்க் பார்த்துருப்பீங்க. இதால் 1440p ரெசல்யூஷன்லேயே ரொம்ப சுலபமாக எல்லா கேம்ஸையுமே ஹேண்டில் பண்ண முடியும். நான் ஏன் 1080p ரெக்கமெண்ட் பண்ணலன்னா, நீங்கள் FPS பார்த்தாலே புரியும் இந்த பெஞ்ச் மார்க்கில் 1080pக்கும் 1440pக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா 1080pன்னு வரும்போது லோவர் ரெசல்யூஷன் அது CPU சைடில் ஓவரால் லோட போடும். நம்ம ரெசல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது அது GPU சைடில் தான் லோட போடும். ஆனால் இந்த CPUவால் ஹையர் ரெசல்யூஷனில் தான் இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். இந்த வீடியோவில் 4K செட்டிங்கையுமே அல்ட்ராவில் தான் காட்டியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் மீடியம் செட்டிங்கில் அச்சீவ் பண்ணால் உங்களால் இன்னும் அதிகமாக 4Kல கூட FPSஐ அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 90,000ல் இப்போ இமீடியட்டாக ஒரு PC பில்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த பார்ட்ஸை சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த 6750 கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் ரொம்பவே ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே வேளையில் RTX 3070 Tiயோட ப்ரைஸிங்கும் ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் லேட்டராக கேமிங் PC பில்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த டைமில் இருக்க கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங்கை பார்த்து பண்ணுங்கள். அதர் பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஆனால் கிராஃபிக்ஸ் கார்டில் கண்டிப்பாக ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. நீங்கள் இமீடியட்டாக பண்ணுறதா இருந்தால் மட்டும் இப்போதைக்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்டை சூஸ் பண்ணுங்கள். இல்லைனா அந்த டைமுக்கான கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங்கை செக் பண்ணி பில்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸிங்கை தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் கேட்டால் போதும், நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இல்லைனா ஏதாவது மேஜரான ப்ரைஸ் ட்ராப் இருந்தாலுமே நம்மளோட சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டாக நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை PC பில்ட் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.